இங்கே நாம் யார் என்பதை பார்ப்பதற்கு நாம் இங்கே வரவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்ப்பதற்கு. படித்திருப்பது தவறல்ல, குவாலிஃபைடா இருப்பது தவறல்ல, நல்ல கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருக்கிறது தவறல்ல. ஆனால் இவைகள் தான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். நீ நினைச்சினா, the moment you think, நீ நினைக்கிற அந்த நிமிஷம் you become disqualified. ஆனா தாவீது சொன்னா, ஆடுகளுக்கு பின்பாக போயிட்டு இருந்தேன், என்னை எடுத்துட்டு வந்து உங்க அப்பன் உட்கார்ந்து சீட்ல உட்கார வச்சாண்டா. எங்க அப்பன் உன் இனத்தை விட்டு பிரிந்து வா. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னார், உன் கல்ச்சரை விட்டு வெளியே வா. ஏன்னா உன் மூலமா புது கல்ச்சரே நான் உருவாக்க போறேன். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நான் இன்னும் நீசனா வேண்டாம். ஆமா சார், அவரை விட எதுவும் பெருசு இல்லை சார். அவ்வளவுதான் சார், ஒரு வரியில சொல்லணும்னா அவரை விட யாரும் பெருசு இல்லை சார். உங்களுடைய சுய நீதிகள் அப்படின்னு பேசும்போது அதுக்கு அவன் கம்பேர் பண்றதெல்லாம் ரொம்ப மோசமானதா இருக்கு. அவன் வந்து எதிர்நாட்டு படையினரை பேசும்போது தீர்க்கதரிசிகள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நரகலான விக்கிரகங்களோடு கம்பேர் பண்ணி பேசும்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள். ஆனால் அவர்கள் பின்பாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய நோக்கம் ஜனங்களை மிக கொடுமையான ஒரு சாக்கடையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற மனநிலையில் தான் அவர்கள் பேசினார். So my beloved brother and sister, worship in the presence of the Lord, dancing in the presence of the Lord. இனிமேல் வர நாட்கள்லாம் அதிகமாக இருக்காது. இனி வருகிற நாட்களில் நிறைய யூத் சர்ச் இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி நிறையா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் தேசத்தில் வந்து எழுப்புதல் தான். ஸோ முதல் முறையாக இந்த யூத் சர்ச்சை நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என் அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பாக வித்தியாசமாக கிருபையின் இன்னொரு பரிமாணத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் வந்து பிரைமரி காலிங், என்னுடைய காலிங் வந்து இளைஞர்களுக்காக அழைக்கப்பட்டவன். 1990 2000 வரைக்கும் இளைஞர்களுக்காக மட்டுமே நான் ஊழியம் செய்திருக்கிறேன். இங்கே இருக்கிற பெரும்பாலான குடும்பங்கள் அவங்க வீட்டிலிருந்து வந்த இளைஞர்களை ஃபாலோ பண்ணி வந்த குடும்பம் தான். ஸோ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கிரிட்டிசிசம்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு, சோசியல் மீடியா இல்லாதப்போவே. ஸோ அந்த இளைஞர்களுக்கான அழைப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. லீடர் அடிக்கடி சொல்லுவார், வந்து த காலிங் அண்ட் அனாயிண்டிங் இஸ் அ ஸ்லீப்பிங் ஜெயண்ட். உனக்குள்ள இருக்கிற அழைப்பு ஒரு தூங்குகிற அரக்கன். 10 வருஷம் நீ ஒன்றுமே செய்யாட்டினா கூட அந்த அரக்கன் தூங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு நாள் அவன் எந்திரிச்சான்னா கலைபரம். நான் சொல்லுகிறேன், அவன் இப்பொழுது எழுந்திருத்திருக்கிறான் என்று. It's an anointing. I'm talking about the anointing. I'm talking about the calling. Not I'm talking about myself. I'm not talking about myself. I'm talking about the anointing. The power of anointing. The power of calling. அது எந்திரிச்சிச்சுன்னா அது தன்னை காட்டும். அது தூங்கிக்கிட்டே இருக்கும். காட்ஸ் வெக்காபுலரி அப்படி தான். நான் இப்போ செய்தியில் தான் இருக்கிறேன், ஆனால் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க. சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி, காட்ஸ் வெக்காபுலரினா என்ன, காட்ஸ் ரேமிக் வேர்டுன்னு என்ன, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் சில வார்த்தைகளை கடவுள் உங்கள்கிட்ட சொல்லுவார், அது பளிச்சுன்னு உங்களுக்குள்ளே எரியும், அப்புறம் அப்படியே அமைதியாயிரும். 10 வருஷமாக ஒன்றுமே இருக்காது. 10 வருஷம் கழித்து ஒன்று உங்கள்கிட்ட பேசிட்டு 10 வருஷத்துக்கு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கும் வரும். அதான் காட் ப்ரொனவுன்ஸ்ட் வெக்காபுலரி, காட் ப்ரொனவுன்ஸ்ட் வேர்டு, தட் இஸ் த ரேமிக் வேர்டு. அதில் ஜீவன் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவார், சொல்லிட்டு போயிடுவார். திரும்ப ஒரு 15 வருஷம் கழித்து அந்த வார்த்தை எடு அப்படின்வார். எடுத்து அது பெரிய மேட்டராகும், பெரிய பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேசத்தில். தேசம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வேலையை அது செய்யும். எலிசாவின் இடத்தில் வந்த போது முதல் முறை சால்வையை போட்டுட்டு போயிட்டான். திரும்ப 2வது என்ன செய்யறான், வந்து அவனை கூப்பிடுறான். இதுக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சு. அப்படிதான் கர்த்தர் சில நேரம் உங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவார். அது உடனே நடக்குன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வருவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு கரடியை கொன்னோம், ஒரு சிங்கத்தை கொன்னோம், கோலியாத்தை நம்ம கொல்லுவோம். அப்ப தேவன் உன்னை பேசிட்டு போயிட்டாருன்னா திரும்ப வருவார் அவர்.
செகண்ட் டைம் வருவார். வரும்போது அந்த விஷயத்தை எடுத்து நிறுத்துவார். அப்படிதான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வேர்டு வந்துச்சு, யூத் சர்ச் அப்படி. அந்த வார்த்தை, அந்த வெக்காபுலரி, அந்த 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 ரெமிக் வேர்டு எனக்குள்ள அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான். சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெற கட்டும். அப்போ வரத்தை பேசின உடனே என்ன வந்து குழப்பம் வந்துச்சு. குழப்பம் வந்தனால வரத்தை பேசுறதை நிப்பாட்டிடுவோம் நினைச்சானா பவுல். ஒவ்வொரு சப்ஜெக்டை பேசும்போதும் சபையில் ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும். குழப்பம் வந்துதான் தெளிவு வரும். கையை தட்டு. கிருபையும் அப்படித்தான். தொடக்கத்தில் ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும், அதுக்கப்புறம் தெளிவு வரும். இனி வருகிற நாட்களும் அல்ல, இதற்கு இந்த ஊழியங்களில் பல ஊழியங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டு இருந்தது. கிருபை என்றால் ரெஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். நிறைய பேர் ரெஸ்ட்னா இப்போ எதுவுமே செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நன்றாக கவனியுங்கள், கிருபையையும் இளைப்பாறுதலையும் பேசுகிற நாம் இவ்வளவு ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் நிறைய வேலையை பற்றி பேசுகிறவங்க கூட வந்து எவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இளைப்பாறுதல் என்பது என்னவென்றால் உங்கள் ஆத்மாவிலும் உங்கள் ஆவியிலும் தேவன் தருகிற இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் இருக்கும்போது நீங்கள் செய்கிற எந்த வேலையும் வேலையே கிடையாது. ஸோ ரெஸ்ட் பேசுகிற நாம் இவ்வளோ மினிஸ்ட்ரி. பவுல் சொல்லுகிறான், எருசலேம் துவங்கி இல்லிரிக்கம் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கித்தேன்? பூரணமாய் பிரசங்கித்தேன் என்று பவுல் சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே ரெஸ்ட் இட் gives us strength to do God's work in next level. அடுத்த கட்டத்தில் நம்ம தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு ரெஸ்ட் நமக்கு. நீங்க பிசினஸ்ல இருந்தீங்கனாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்ட் தான் உங்களுடைய எனர்ஜி. கையை தட்டுங்க ஒரு காம. ரெஸ்ட்ல இருக்கிறவங்க எனர்ஜியில் இருக்கிறாங்க. ரெஸ்ட்ல இருக்கிறவங்க கடவுளுடைய வேலையும் குடும்ப வேலையிலும் மிக சிறப்பாக செய்கிறார்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியில் 19 ஒரு வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். செல்வம் என்பதும் ஐஸ்வர்யம் என்பதும் அதை பற்றி பேசக்கூடாது என்பதுதான் சில ஐஸ்வர்யத்துக்கு எதிர்ப்பாளர்கள் பேசுகிற காரியங்கள். ஆனால் பைபிள் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பாசிட்டிவாக தான் என்ன செய்யுது? பேசுது. ஆமேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு செல்வம் வேணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்களேன். ஆமேன். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான், அவன் இருக்கும் இடத்திற்கு அது வரும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆனால் பைபிள் செல்வத்தை பற்றி மிகப்பெரிய ஆசீர்வாதமாகத்தான் பேசுகிறது. வாசி 19:4. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். எல்லாம் சொல்லுங்க. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். இந்த வசனத்தை தேவன் எழுதி கொடுத்தப்ப இதை நமக்கு எப்படி பிரசங்கம் பண்ணாங்கன்னா, இந்த செல்வம் வச்சிருக்கவனுக்கு பாரியா, கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன், காசு வச்சிருந்தா ஃப்ரெண்டு தாயா அப்படின்னு சொல்லி அதை எதிர்மறையாவே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. காசு வச்சிருக்கவனுக்கு எவனும் ஃப்ரெண்டு அப்படின்றத எதிர்மறையாக தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பைபிள் வந்து நீ காசு வச்சிருக்க கூடாது அப்படின்றதுக்கு அதை சொல்லலை. நீ தரித்திரனா இருந்தா உன் சிநேகிதன் கூட உனக்கு தூரம் ஆயிடுவான், அதனால நீ செல்வம் உடையவனா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். நீ சேர்க்கணும்னு அது சொல்லியிருக்கு, அது எழுதியிருக்கு. நீ பணம் வச்சிருக்கணும், நிறைய ஃப்ரெண்டை சேர்க்கணும், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து வெக்ஸாகி போய் விரக்தியில் எழுதின வார்த்தை இல்லை. பணம் இல்லாதனால எல்லாம் விட்டுட்டு பணம் தாண்டா அப்படின்னு வெக்ஸாகி எழுதலை. செல்வம் அநேகரை சேர்க்கும், அதனால செல்வத்தை நீ சேரு. இன்னும் ஏற்றுக்க முடியலையா? சரி, இப்படி சொல்றேன். இயேசு சொன்னார், அழிந்து போகிற உலகப் பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும் அப்படின்றாரு. அப்ப சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்ன்றாரு? அழிந்து போகிற உலக பொருள் வேணும்ன்றாரு. அப்ப இயேசுவும் செல்வத்தை நீ சேர்க்கணும்னா சொல்றாரு. அப்பதான் நீ அநேக நண்பர்களை நீ சேர்க்க முடியும், நித்திய வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. அப்ப பணம் இருந்தா எல்லாம் சொல்லுங்க, நண்பர்களை சம்பாதிக்கலாம். நண்பர்களை சம்பாதிக்கும் போது சொல்லுங்க, மரிச்சதுக்கு அப்புறம் அல்லது மறுரூபத்துக்கு அப்புறம் நீங்க நித்திய வீடுகளில் பிரவேசிக்கும் போது
உங்களை வாங்க வாங்க சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு நிறைய பேர் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இது வந்து 2 விஷயம் தெரியுது. ஒன்று என்னன்னா, இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அங்கேயும் தொடரும் அப்படின்னு தெரியுது, இங்கே இருக்கிற நாலேஜ் அங்கேயும் இருக்குன்னு தெரியுது. 3வது விஷயம் என்னன்னா, இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்னா அங்கே வந்து நிறைய ஒன்று வாங்க வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு ஒன்று கூப்பிடுவாங்களாம். பூமியில் கையில் பணம் வச்சுருந்தா நிறையா ஃப்ரெண்ட்ஸை நீ என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா பரலோகத்தில் ஒன்று நிறையா வீட்டில் என்ன செய்வாங்களாம், வாங்கன்னு கூப்பிடுவாங்கன்னா அப்போ பணத்தோட எஃபெக்ட் எது வரைக்கும் வருது? நீ போதும் என்கிற மனதுடனே கூட நான் கம்பங்கூழும் வந்து கேப்பக்கூழும் காய்ச்சி குடிக்கிறேன்னா அங்கே போனோன்னா ஒருத்தனும் உனக்கு தெரியாது. ஏசுனார் மட்டும் சொல்ல, வாப்பா மகனே, நீ பூமியில் வாழ்ந்தப்போ ஒரு பயலுக்கும் நீ ஒன்றும் கொடுக்கல, நீ மட்டும் காய்ச்சி காய்ச்சி குடிச்ச இது வந்து கூழை வந்து யாருக்கும் கொடுக்கல, அதனால் உனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. அந்த தாவீது உனக்கு தாவீது தெரியும்டா, தாவீதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் யாரெல்லாம் இந்த பூமியில் நீ உதவி செஞ்சிருக்கிறியோ அவனுக்கெல்லாம் ஒன்றை தெரியும். பணம் வேணும்யா, பணம் வேணும். இந்த பூமியில் அநேக சிநேகிதர்களை சம்பாதிப்பதற்கு பணம் தேவை, அள்ளி வழங்குவதற்கு பணம் தேவை, நண்பர்களை சம்பாதிக்க பணம் தேவை. நித்திய வீடுகளில் போகும்போது உங்களை தங்கள் வீட்டுக்கு அழைக்கத்தக்கதாக ஏராளமான நண்பர்களை சம்பாதிப்பதற்கு நல்லா யோசிப்பேன். அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற, இவர் ஒரு ப்ராஜெக்ட், என்கிட்ட மட்டும் ஒரு 200 கோடி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒருத்தர் வந்து நாம் இங்கே சபை கட்ட போகிறோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதுசாக இடம் வாங்க போகிறோம், 1.5 கோடி ரூபான்னு டக்குன்னு அவரை கூப்பிட்டு 1.5 கோடிக்கு நான் ஒரே ஒரு ஆள் ஒரு செக்கு போட்டு அவர் கையில் கொடுத்தா அவர் மனசு என்ன எப்படி பார்க்கும்? என்ன இன்னொன்று 1 கோடி ரூபாய்க்கு செக்கு போட்டிருக்கீங்க, அந்த 1 கோடியை நீ கொடுத்து அவர் மனசில் இருக்க சந்தோஷத்தை பார்க்குறீங்களே, அது 100 கோடிக்கு சமமானது. அது கொடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், அது அந்த சந்தோஷம் அந்த 1 கோடியோட 1000 மடங்கு மேலானது. ஆனால் நம்மளால் இன்னைக்கு ஏன் முடியல? நம்மள்கிட்ட பணம் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். ஆமே, உங்கள் நண்பர்கள், ஊழியர்கள், கிருபையை பேசுகிறவர்கள், அவங்களாம் ஒரு ப்ராஜெக்டை வச்சுட்டு எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இருந்தால் ஒரு 2 கோடி ரூபா முடிச்சு விடுங்க சார் அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கு யோசிங்க. பணக்காரன் ஆகுறீங்க, முன்னே விடுங்க. 50 பேர் பணக்காரன் ஆகுறீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஆமென். சீக்கிரமா கர்த்தர் செய்வார். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. எந்த பண ஆசை? சிலர் அதை பின்பற்றி விசுவாசத்தை விட்டு வழுவி. பண ஆசை என்பது என்ன? விசுவாசித்து சம்பாதிக்காத எல்லாமே பண ஆசை. தேவன் தருவார் என்று நம்பி வேலை செய்வது பண ஆசை அல்ல. நீங்க எவ்வளவு கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் விசுவாசத்தினால் நீங்கள் சம்பாதிக்கும் போது அது பண ஆசை அல்ல. விசுவாசத்தை விட்டு வழுவி. கர்த்தர் பார்க்கிறாரு, தேவன் என்னை உண்மையுள்ளவராய் இருக்கும்படி பார்க்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்பதெல்லாம் விசுவாசத்தில் வர பணம். நீங்க வேலை செய்யும்போது கூட கர்த்தர் தான் எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வேலை பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வர பணம். ஒரு ஐடியாவை கர்த்தர் கொடுத்த அந்த ஐடியாவில் மிகப்பெரிய பணக்காரனா விசுவாசத்தில் வர பணம். ஆனால் பேங்கை கொள்ளையடிப்பது, மற்றவனை ஏமாற்றுவதும் விசுவாசத்தை விட்டு வழுவி தேவன் எனக்கு தருவார்னு நம்பாம தன் சுய பலத்திலே ஒன்றை சம்பாதிக்கிறான் பாருங்க, அவனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசத்தை விட்டு வழுவி கடவுள் தருவார்ன்ற நம்பிக்கை இல்லாம மற்றவர்களை ஏமாற்றி நீ பிழைப்பு நடத்துகிறாய். இப்படி ஒரு பணத்தை நீ சம்பாதிக்க தேவையில்லை. இது பண ஆசை. இது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆனா நமக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார்? நாம் அனுபவிப்பதற்கு. கையை தட்டுங்க. ஆமென். நாம் சொல்ற இடத்துல நம்ம வருவோம், சிலர்னு சொல்ற இடத்துல நம்ம வருவோமா? சொல்லுங்க. சிலர் பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. சிலர் அதை அப்படின்னா சிலர்ன்ற இடத்துல நீங்க வர மாட்டீங்க, நாம்ன்ற இடத்துல நீங்க வருவீங்க. அப்ப பைபிள் சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன். நாம் சொல்ற இடத்துல நான் இருக்கிறேன். அப்ப இது எனக்கு எழுதப்பட்ட வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, செல்வத்தை வேதம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்புகிறது. எத்தனை பேர் விரும்பி ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். நீங்கள் அநேக சிநேகிதர்களை இந்த பூமியில் சம்பாதிக்கணும். அநேக சிநேகிதரை சம்பாதிக்கணும். இந்த வருஷத்தை அர்த்தம் நீ கடந்து செல்லும் போதெல்லாம் குறைஞ்சது அப்படி தட்டி விட்டோம்னா லேக்ஸில் தான் தட்டி விடணும். என் அன்புக்குரிய எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ பணம் வேணாம் யார் சொல்கிறா? வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. மூடனுக்கு செல்வம் தகாது. பார்த்தீங்களா?
யாருக்கு செல்வம் தகாதான்? அப்ப செல்வம் வேணான்னு சொல்றவன் எல்லாருமே முட்டாப்ப. ஆனா ஞானிக்கு செல்வம் தகும். ஆமென் சொல்லுவோம். ஆமா, என் அன்புக்குரியவர்களே, ப்ராஸ்பெரிட்டி டாக்டரினை வெறுக்கிற எல்லாருமே மூடர்கள். அக்கார்டிங் டு ப்ராவர்பு 19:10 எல்லாம் சொல்லுங்க. நீதிமொழிகள் 19:10 படி ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவர்கள் மூடர்கள். ஏன்னா மூடன் தான், அவனுக்கு அது செட்டே ஆகாதான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு சொல்லுகிறான், தரித்திரனோ கெஞ்சி கேட்கிறான். அந்த சாப்டர்லாம் வரும். இது எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? ஐஸ்வர்யவான்லாம் கெட்டவங்கடா அப்படி நீ பேசுறதுக்கு இல்லை. நீ ஏழையா இருந்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். நீ பணக்காரனா இருந்தா டிமாண்ட் பண்ணி பேசலாம். எப்படி இருக்கு இன்னைக்கு? ஏன் தெரியுமா சார், ஒரு 5000 குறைச்சிக்கோங்க, 5000 குறைச்சிக்கோங்க, 2000 குறைச்சிக்கோங்க, ஏன் போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அவன் என்ன சொல்ற? வேணும்னா எடுத்துக்காங்க சார், இல்லாட்டி விட்டுருங்க சார். ஏன் நம்ம பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நம்ம நிலைமை அப்படி. ஆனா தேவன் நம்மளை அந்த இடத்துல வைக்க விரும்பல. இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல மேல வரணும்னு விரும்புறீங்களா? ஆமென். செல்வம் தேவன் அனுமதிக்கிற ஒரு விஷயம். அதை நான் விரும்புகிறேன். செல்வம் சம்பாதிப்பதற்கான வழிகளை வேதம் எனக்கு சொல்லித் தருகிறது. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களுக்குள்ள இருக்கிற செல்வத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தினால் வருகிற ஆசையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. எனிதிங் வேர்ட் ஆஃப் காட்லேருந்து வந்தால் அது தவறே இல்லை. எதுவுமே வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அதுதான் தவறானது. இந்த தவறானது எல்லாத்துலேயுமே இருக்குது. சாப்பாட்டில் கூட இருக்குது. நீ சாப்பிட்டா தப்பா இல்லையா? தப்பு இல்லை. இப்படி எல்லாமே ப்ராப்பரில் இருக்கும்போது அது தப்பு இல்லைன்னு தானே பைபிள் சொல்லுது. எல்லாத்துலேயுமே வெளியிலன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி தான் பணத்துலேயும் வெளியிலன்னு ஒன்று இருக்குது. நீ வெளியிலன்னு ஒன்று இருக்கிறத வச்சுக்கிட்டு டோட்டலாக பணமே வேணாம்னு சொல்கிறது தான் பிசாசோட தந்திரங்களில் ஒன்று. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரும் தேவனாலே ஐஸ்வர்யவான்களாய் இந்த பூமியிலே வாழும்படி தேவனால் விரும்பப்படுகிற நபர்கள் என்பதை நான் சொல்கிறேன். God wants you to be a rich man in this world. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனது செல்வத்தை விரும்பட்டும். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய தாசர்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் பணம் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். செல்வம் பரலோகத்திலே நீங்கள் எந்த இடத்தில் இருக்க போகிறீர்கள் என்பதையும் நிர்ணயிக்கிறது என்கிற அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் அனுப்புகிறேன். செல்வம் என்பது பரலோகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்க போறீங்கன்றதை நிர்ணயிக்க போகுது. எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்து ஹாய் ஹாய் அப்படின்னு உங்களை கை காட்ட போறான்றது. ஆமாம், எத்தனை பேர் பரலோகத்தில் போகும்போது நிறைய பேர் உங்களை பார்த்து கை காட்டணும்னு விரும்புகிறீங்க? ஆமென் ஆமென். தயவுசெய்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஆமாம், 10 ரூபா இருந்தால் இன்னொருத்தனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. போட்டுருந்தா நீ ஒரு டீயை கொடுக்கலாம். ஜஸ்ட் ஷேர் வாட் எவர் யூ ஹேவ். ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிங்க. அழிந்து போகிற உலக பொருளால் அழியாத நண்பர்களை நீங்கள் சம்பாதிப்பதற்கு செல்வம் உங்களுக்கு உதவி செய்கிறது. பிள்ளைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும். உன் சபை தலைவர் நீ நல்லா வாழணும், நீ செழிப்பா வாழணுன்ற எண்ணத்தோடு உனக்கு பிரசங்கம் பண்ணுகிறவராக இருந்தால் அந்த சபை தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற சபை. அங்கே போகும்போது பொருளாதார வாழ்க்கை மேல மேல வளர்கிறது என்றால் அதுதான் இருக்க வேண்டிய இடம். ஆகவே அன்புக்குரியவர்களே, செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். இயேசு சொன்னார், பரலோகத்திலே அநேக சிநேகிதர் உண்டாகும்படி அழிந்து போகிற உலகப் பொருட்களினால் சிநேகிதரை சம்பாதிங்க என்று சொன்னார். சமீபத்தில் பாஸ்டர் என்று சொன்னார், ஜஸ்டின் டைமண்ட்ஸ் போடுங்கன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர். இல்லை ஒரு சத்தியம் இருக்குது, அதில் ஒரு சத்தியம் இருக்குது. இந்த டைமண்ட்ஸ் நீங்கள் போடும்போது அல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு கல் நீங்கள் போடும்போது அந்த டைமண்ட்ஸ் எங்கே இருந்துச்சு? பூமியோட ஆழத்தில் இருந்துச்சுல. அந்த ஆழத்துலேருந்து தானே வெட்டி எடுத்துகிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த டைமண்ட் என்ன செய்யுமா? ஆழத்தை கூப்பிடுமா.
என்ன ஏதோ ட்ரெடிஷனல் உள்ள வர மாதிரி இருக்கு. ஆழம் ஆழத்தை வா 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 வாழ்க்கணும். அப்ப நீ ஒரு வைர மோதிரத்தை அப்படி போடும்போது அது போய் ஆழத்துல இருக்க வைரத்தை வா வான்னு கூப்பிடுமா. இப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சவன இட்ரா மோதிரத்தை தங்கம் கிடையாது வைரம். எது இழுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க போடுங்க. இயேசு நாமத்தினால நீங்க போடுற ஜுவல்லு தங்கம் பூமிக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தங்கத்தை உங்க பக்கம் கொண்டு வரும். அதாவது வல்லமை. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பூமியில எங்களை ப்ரூவ் பண்ணணும், உலகத்தை சுதந்திரிப்போம் நீங்க சொல்றீங்க. இந்த பூமியில நீங்க தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு வல்லமையில தான் ப்ரூவ் பண்ணணும். இப்ப அவன் ஒரு வல்லமையை காட்டுறானா, மோசே அடுத்த வல்லமையை காட்டினான். ஸோ வல்லமையில தான் ஆண்டவரை நாங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வல்லமை கர்த்தருடையது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கு. இந்த உலகத்துக்கு எதையாச்சும் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா வல்லமையில ப்ரூவ் பண்ணிட்டு போகிறோம். வல்லமையில ப்ரூவ் பண்ணலாமே, என் ஐஸ்வர்யத்தில் ப்ரூவ் பண்ணணுமா? வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்குல்ல அப்படின்னு கர்த்தர் சொன்னா. வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கு, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுன்னு இருக்கு. அப்ப அது என்னுடையதுன்றால அதை நீ ப்ரூவ் பண்ணினா இதுவும் என்னுடையது, இதுலயும் நீ ப்ரூவ் பண்ணணும்ல. வல்லமை கர்த்தருடையது, அவருடைய வல்லமை தான் மேலான வல்லமை. நீ ப்ரூவ் பண்ண விரும்பினா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, அதுலயும் நீ ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதுலயும் நீ அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா ஆகணும். அதுல ப்ரூஃப் தேவை. பேசிக்கிட்டே இருக்கட்டும் சார், ஆனா நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க சார், வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஆழம் ஆழத்தை கூப்பிடும். இங்க சொந்த நிலம்னு இல்லாத ஆளு யாரும் இருக்க மாட்டீங்க. இனி புதுசா சொந்த நிலம் வாங்காத ஆள்னு யாரும் இருக்க மாட்டீங்க. இட் வில் ஹேப்பன். இது நடக்கும். கண்களை மூடி நம் கர்த்தாவே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்துல பைத்தியக்காரத்தனமா பேசுறவனையும் ஆண்டவரே முட்டாள்களையும் பேதைகளையும் நீங்க சூஸ் பண்றீங்க. We love you Lord. அது வேலை செய்கிறது. ஏழைக்கும் எளியவனுக்கும் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் விசுவாசம் எவனுக்கு மேல் எவர்களுக்குள்ளும் அது கிரியை செய்கிறது. வித்தியாசம் இல்லை. என் பிள்ளைகள் எல்லோர் மேலும் வேலை செய்யட்டும். எங்கள் வாழ்க்கையில வேலை செய்யட்டும், எங்கள் ஊழியத்தில் வேலை செய்யட்டும். வருகிற நாட்கள் இதன் வளர்ச்சியை பார்த்து ஆண்டவரே இதற்கு எதிராய் பேசின முறுமுறுப்பை எல்லாம் ஆரோனின் கோல் துளிர்த்த போது அந்த முறுமுறுப்பை நீ அடங்க பண்ணினது போல இந்த ஊழியத்தோட துளிர்ப்பையும் பெருக்கத்தையும் பார்த்து இதற்கு எதிரான முறுமுறுப்புகள் அடங்குகிறதற்காக நான் அதே போல என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த துளிர்ப்புதலை ஏற்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அதை பார்க்கிறவர்கள் அவர்களுக்கு எதிராய் பேசுகிறதை தங்கள் கைகளினால் வாயை பொத்திக் கொள்வார்களா. ஆணி வாய்ந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புகிறேன். இவர்களுக்கு எதிராக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு வர வேண்டிய வரவுகளை திசை திருப்பும்படிக்கு, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை திசை திருப்புவதற்கு, உனக்கு வர வேண்டிய உயர்வுகளை தடுப்பதற்கு எத்தனை பேர் உனக்கு எதிராக வேலை செய்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் எதிரி உனக்கு ஜன்னலை அடைச்சா நான் உனக்காக ஒரு கதவை நான் திறப்பேன். பயப்படாத, உனக்கு நான் கதவை திறக்கிற தேவன். ஒரு வழி அடையும் போது நான் புது வழியை உனக்காய் திறப்பேன். நான் அபிஷேகம் பண்ணினவனை உயர்த்துகிற கர்த்தர். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று ஒருவனும் சொல்லாதபடி. Thank you Lord. Thank you Lord. உன் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் யாரும் சொல்லாதபடிக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு நேராய் நம்முடைய கரங்களை நாம் உயர்த்துகிறோம். கர்த்தரே நம் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கிற ஜனங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. சபை என்பது கூடி கலைகிற ஒரு இடம் அல்ல. சபையின் மூலமா இந்த அனந்த ஞானத்தை உலகத்திற்கு கொண்டு வருகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். Yes Lord. Yes Holy Spirit. ஆண்டவரே, நீர் சபையை உங்களோட ஆபீஸா உங்களோட சேனலா நீங்க பயன்படுத்துறீங்க to bless this world. சபைக்கு இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ஆகவே சபையானது இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்வதை தங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். நேற்று சோல்ஸா இருந்த ஆட்கள் இன்னைக்கு சோர்ஸா மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய ஆசை. ஆகவே இந்த ஸ்தலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அமர்ந்திருக்கிற நான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
ஸோ நேற்று நான் ஒரு சோல், இன்னைக்கு நான் ஒரு சோர்ஸ். எங்கள் சபை உலகத்தை தன் பலனால் நிரப்புவதா.